இடத்துல விழுதுங்க. சரிங்க, ராகு பகவானுடைய பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல விழும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா சூதாட்டம் மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுடைய மனம் ஈடுபடும். அது மட்டும் இல்ல, ஷேர் மார்க்கெட்ல பெரிய லெவல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பெரிய லெவல்ல நம்ம லாபத்தை அள்ளி அப்படியே கொட்டிடலாம், அள்ளி தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே வரும். அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம், அந்த தொழில பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகு பகவான் ஆரம்பத்தில் நல்ல லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் வரும். அப்பா, 1,00,000 ரூபா வரைக்கும் வருதே, அப்போ அந்த ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சமாக வரும். இப்போதான் உங்களுடைய ஆசைகள் தூண்டப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் இல்லை இருந்தாலுமே வெளியில் கடன் வாங்கி பெரிய